பண்ண வீடுகளில் பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும். ஒரே ஒரு மெயின் ஆஃப் பண்ணிட்டா உள்ள கரண்ட் கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல 2 மாடு இருக்குங்க. ஒரே கேங் தான் செஞ்சுருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறது. அவங்க அழகாக ஈபி போஸ்ட்ல மேலே ஏறி ஈபி லைனை வெட்டுறது. சிம்பிளாக கரண்ட் போயிடும் வீட்டுக்குள்ளே. நாய்க்கெல்லாம் முத நாளே விஷம் வச்சுருக்கானுங்க. அக்யூஸ் 2 பேர் வந்தவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல பெட்டி இதெல்லாம் உடச்சி பார்த்துருக்காங்க. 2 பேர் வந்ததாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பேசியிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் உடச்சி பார்த்துருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அந்த பாட்டி தூங்கிட்டு வந்துட்டு பாட்டி எழுப்பியிருக்காங்க. எழுப்பி நகையெல்லாம் எங்கே இருக்குது, உன்னை கொண்டுருவோம் இல்லைன்னா இவங்க என்ன செய்கிறானுங்க, கத்த ஆரம்பிச்சிருக்கு. வாயில் எல்லாம் கத்தியை விட்டு குத்துன்னு குத்திட்டாங்க கத்தியெல்லாம். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் வயசான பாட்டிகள்கிட்ட தாத்தாக்கள்கிட்ட நகை இருக்குங்கிறது ஒரு ஜென்ரலான கணிப்பு. குறைந்தபட்சம் காதில் ஒரு தங்கட்டியாவது போட்டிருப்பாங்க. அதுவே 3-6 பவுன் இருக்கும். பெருசாக பார்த்துருக்கீங்களா? எங்கள் பக்கம் போடுவாங்க தங்கட்டி. அது அந்த காரணம் தான் இவங்க பண்ணுறது. இந்த அம்மா பொறுத்தவரை இது அதை விட பெரிய வேதனை. சிங்கிள் ஆள், தனி ஆள், கத்தியை காட்டி மிரட்டி வாங்கிட்டாவது தொலைஞ்சிருக்கலாம்ல. என்ன ஆகிடும்? இப்போ இருட்டு, மாஸ்க் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மூஞ்சே தெரிய போகிறதில்ல. வட இந்தியர்களாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒன்றும் செய்யக்கூடிய வந்தான் கொள்ளைக்கு எஞ்சாமல். ஏங்க எம்எல்ஏ சுதர்சனத்தை அடித்து கொண்டானுங்க. சிட்டிங் எம்எல்ஏங்க அவரு. அவனுக்கு எம்எல்ஏ எம்பி எதை பற்றியும் கவலை கிடையாது. தாத்தா பாட்டி 18 வருஷம் வேலை பார்த்துருக்குறான் மயிலாப்பூரில். அமெரிக்க தந்துவதி ரிட்டர்ன் ஏர்போர்ட்டில் போய் கூட்டியாக இருந்துச்சு அட்டி கொண்டு அவங்க விட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்மைந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீப காலமாக தோட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய வயதானவர்களை குறிவிச்சு சில கும்பல் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைகள்லாம் பறித்து அவங்களை கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற கேஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டபுள் மர்டர், தோட்ட வீட்டில் நடந்த டபுள் மர்டர் பற்றி நம்மளே ஒரு நேர்காணலில் பேசியிருப்போம். ஆனால் இப்போது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சாமியாத்தாள் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி ஒரு நபர்னு சொல்ல முடியாது, ஒரு கேங் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்லாம் கிடைக்கிது. அங்கே சாமியாத்தாள் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நகைக்காக. ஸோ இந்த மாதிரி தோட்ட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கொலைகள் பற்றி எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா தோட்ட வீட்டு மரணங்கள் தொடர்ச்சியாக மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள், இந்த ஊர்களில் தான் அதிகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தோட்ட வீட்டில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னில் இருக்கக்கூடிய காரணங்கள் தான் என்ன சார்? இல்லை மயிலாப்பூரில் கொலை பண்ணாங்க தாத்தா பாட்டியை. மயிலாப்பூர் என்ன தென் மாவட்டமா இல்லை மேற்கு மாவட்டமா? ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே கொலை பண்ணாங்க. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அடிச்சே கொண்டாங்க வீட்டுக்குள்ளே புகுந்து. சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார், பவாரிய கொள்ளையர்கள் கொண்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? கொள்ளை எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதில் போய் நம்ம மேற்கு மாவட்டத்தில் நடக்குது பொலிட்டிக்கலாக பேச வேண்டியதில்லை. பொலிட்டிக்கலாக ஆக்குறாங்க அது. ஆக்சுவலாக பல இடத்துல 3 படுகொலை. யார்? தெய்வ சகாமணி, அலமேலு, செந்தில்குமார். அது நடந்துச்சு. அடுத்து ஈரோடு சிவகிரியில் ராமசாமி, பாக்கியம் தம்பதியினர். அடுத்து இப்போ சாமியாத்தாள், இவங்க பார்வதி வேலூரில். ஆக்சுவலாக கிராஃபி ஒன்று தெரிஞ்சு இப்போ ஜாகிரஃபி அங்கே எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு இருக்குன்னா இன்னொரு வீடு ரொம்ப தூரம் அதிகம். பண்ண வீடுகளில் பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும். ஒரே ஒரு மெயின் ஆஃப் பண்ணிட்டா உள்ள கரண்ட் கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல 2 மாடு இருக்குமே, ஒரே கேங் தான் செஞ்சுருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறது. அவங்க அழகாக ஈபி போஸ்ட்ல மேலே ஏறி ஈபி லைனை வெட்டுறது. சிம்பிளாக கரண்ட் போயிடும் வீட்டுக்குள்ளே. நாய்க்கெல்லாம் முத நாளே விஷம் வச்சுருக்கானுங்க. எது தென்னை மரத்துக்கு வைக்கிற விஷத்தை குருணை மரத்தை வச்சு கொண்டு இருக்கானுங்க. நான் கணக்கு பண்ணி உள்ளே அட்டாக் பண்ணி நகையை எடுத்துகிட்டு போகிறது. இதுதான் பண்ணானுங்க. முதல் மாடு இருக்கும், 2வது மாடு இருக்கும். 5.5 மாதம் கேப். 5.5 மாதம் போலீஸு பிடிக்கல. எல்லாமும் சொன்னோம், உண்மை தான், பிடிக்கல தானே, உண்மையாக தானே. அப்புறம் இந்த மாடலில் தான் ஒரு பிளாட்டினா பைக்கை வச்சு லீட் எடுத்து போய் அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. அதில் பின்னாடியில் ஒரு நகைக்கடை ஓனரும் இருக்கிறான் அந்த மாடலில். இப்போ இந்த மாடலை பொறுத்தவரையிலையும் சாமியாத்தாள் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நைட்டு இதுமாரி படுத்துட்டு இருக்காங்க. இந்த அக்யூஸ் 2 பேர் வந்தவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல பெட்டி இதெல்லாம் உடச்சி பார்த்துருக்கானுங்க. 2 பேர் வந்ததாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பேசியிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் உடச்சி பார்த்துருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அந்த பாட்டி தூங்கிட்டு வந்துட்டு பாட்டி எழுப்பியிருக்காங்க. எழுப்பி நகையெல்லாம் எங்கே இருக்குது, உன்னை கொண்டுருவோம் இல்லைன்னா இதுகிட்ட ஒரே ஒரு செயின் தான் இருந்திருக்கு, தாலி செயின், அதை தர முடியாதுன்னு இவனுக்கு என்ன செய்கிறானுங்க, கத்த ஆரம்பிச்சோன்னா. ஆனால் இவங்க பண்ணது ரொம்ப அயோக்கியத்தனம். வாயில் எல்லாம் கத்தியை விட்டு குத்துன்னு குத்திட்டானுங்க கத்தியால். அந்த ரா ஃபுட் இருக்குது, அந்த ஃபோட்டோ கூட இருந்து பார்த்தேன். இங்கெல்லாம் உள்ளெல்லாம் குத்தி பஞ்சு வாயில் குத்திட்டானுங்க. குத்திட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க. அந்த பரவாயில்ல. அதுக்கு பிறகும் அந்த சாமியாத்தால் மிச்ச மீதி உயிரெல்லாம் திரட்டி, வயதானவங்களில் பாவம், குழந்தை அளவுக்கு தான் தெம்பு இருக்கும், எல்லாத்தையும் திரட்டி ஃபோன் எடுத்து
பக்கத்து வீட்டுக்கு அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கன்னா அவங்க வந்து மருத்துவமனை கொண்டு போய் திருச்செங்கோடு கொண்டு போகிறாங்க. திருச்செங்கோட்டில் பார்க்க முடியல. கோயம்புத்தூர் மேல் சிகிச்சைக்கு போகல. மேல் சிகிச்சையில் அவங்க மரணம் விடுறாங்க. இந்த படுகொலை ஆகுறாங்க. இந்த படுகொலை அரங்கேற்றிய கொடுங்கோலர்களை காவல்துறை தனிப்பட அமைச்சிருக்கு. விரைவில் கைது செய்யுங்கிற நம்புவோம். ஓகே. தோட்ட வீடை குறி வைக்கிறதுக்கு என்ன பர்டிகுலரான காரணம்? வீடு பக்கம் பக்கம் நியூசன்ஸ் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பகல் நேரத்தில் இந்த மாதிரி நடக்குது. இது வரைக்கும் நடந்த 3மே நைட் மோடு தான் நடந்திருக்கு. பகலில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பகலில் ஆள் நடமாட்டம் இருக்கும். வேறு வேலைக்காக ஆள் வருவாங்க போவாங்க. அதனால் நைட்டில் தான் இவங்களை கார்னர் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவங்களை நசுக்கிறது ரொம்ப ஈஸின்னு முடிவு எடுத்துட்டானுங்க. எப்படின்னா இவங்க எங்கே ஓட முடியும், எங்கே ஓடியார முடியும், எங்கே கத்த முடியும், எதுவும் முடியாது. இவங்க ரொம்ப திட்டமிடுதலோடு வாட்ச் பண்ணி எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் வயசான பாட்டிகள்கிட்ட தாத்தாக்கள்கிட்ட நகை இருக்குங்கிறது ஒரு ஜென்ரலான கணிப்பு. குறைந்தபட்சம் காதில் ஒரு தங்கட்டியாவது போட்டிருப்பாங்க. அதுவே 3-6 பவுன் இருக்கும். பெருசாக பார்த்துருக்கலாம். எங்கள் பக்கம் போடுவாங்க தங்கட்டி. அது அந்த காரணம் தான் இவங்க பண்ணுறது. ரெண்டாவது மற்ற எங்கே போனாலும் கூடுதலாக ஆட்கள் இருப்பாங்க. இவங்க மகள்லாம் வெளியூரில் செட்டில் ஆகிருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. அப்போ இந்த சூழலில் வந்து அதை கணக்கு பண்ணி தானே வர்றானுங்க. இது நிச்சயமாக அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் யாரோ பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க பகலில் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணம் இந்த மாதிரி விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அங்கே நகை போட்டு போனதை பார்த்துட்டு தான் இங்கேயும் வர்றானுங்க. அப்போ அங்கே இங்கேயும் லிங்க் ராடு ஒன்று தானே இருக்குது, செயின் லிங்க்கு. அங்கே பார்த்து இங்கே வர்றாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க தான் யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்திருக்க முடியும். அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிடுவாங்க போலீஸ். இந்த ஐடியாஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் தானா? தோட்ட வீடு, அங்கே பெரியவங்க இருக்காங்க, தனியாக இருக்காங்க, எப்போ போனாலுமே நமக்கு வந்து நம்ம போன விஷயம் வந்து நிறைவேறிடும், நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆபத்தை நெருங்காது, அந்த மாதிரி இந்த ஸ்கெட்சு போட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் உள்ளூர் ஆட்கள் தானா? இல்லை, முதல்ல இப்போ 5 மர்டரில் பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தேங்காய் உரிக்கிறவனுங்க. தேங்காய் உரிக்க உங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளே டீ குடிக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது. அதாவது நம்ம கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பழக்கம். இப்போ நான்லாம் பக்கா கிராமம் தான். யாராவது பேசுனா பேசிகிட்டே தான் இருப்பேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் சொன்னால் ரகசியத்தை பூரா சொல்லுவேன். ஆமாம், டவுனில் உள்ளவங்க பேச மாட்டாங்க. என்ன ஹாய் பாய்ம்பாங்க. கிராமத்து மக்கள் எப்படின்னா வாப்பா உட்கார்ப்பா சாமி, இந்தாப்பா டீ குடிப்பா அப்படின்னு கொடுப்பாங்க வேலை செய்கிற ஆளுக்கு. சாப்பிட்டியா இல்லையாப்பா அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு பழைய கஞ்சி கிடக்கு எடுத்து வரவா, சாப்பிட்றியா, மகன் தான். இப்போ அவங்க என்ன செய்வாங்க, கிராமத்தில் புள்ள பெருமை பொண்ணு பெருமையை பேசுவாங்க பொதுவாகவே. அது யார் என்னெல்லாம் தெரியாது, பெருமை பேசுவாங்க. ஏன் பிள்ளாவும் மெட்ராஸில் பெரிய ஆளாக இருக்கான், நம்ம படுற பாடு நமக்குள்ளே தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிள்ளைனா அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பெருமையாக இருக்கும், பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ இந்த அக்யூஸுக்கு என்ன மைண்ட் செட் வந்துன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறானுங்க. ஆனால் அது தப்பு. முதல் மர்டரில் செந்தில் வந்து அநியாயமாக செத்துருக்காப்புல. அலமேலு தெய்வ சிகாமணியை காரணம் பண்ணி தான் வந்தானுங்க. கூடுதலாக ஒரு விக்கெட் இருந்தால் அதையும் அடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக செந்தில் கோயம்புத்தூரில் இருந்தால் அன்னைக்கு இது சாகரத்துனே வர்றாப்புல பாருங்கள். ஒரு அலைன்ஸ் விஷயமாக வர்றவர் இவ்வளோ கொடுமை பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும். அடுத்த படுற ராமசாமி பாக்கியம் தம்பதி பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே கொடுமையான விஷயம். அவங்கள அட்டாக் பண்ண அது சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் ஆகிறது அதில் வந்து பாக்கியம் தான் அட்டாக்குறாங்க. சத்தம் கட்டு உடையாந்தது தான் ராமசாமி. இவனுக்கு என்ன செய்கிறதுனா கரண்ட்டை கட் பண்ணுறானுங்களா, கரண்ட்டை கட் பண்ண வேர் வைக்க வெளில வர்றாங்களா, காற்று வரலன்னு காற்று இல்லை எட்டி பார்ப்போம் தெரியுமா, கரண்ட்டு போய்ட்டுனா அங்கே எரியுதா யார் வீட்டில் அதுன்னு லைன் ஃபீஸ் போயிட்டான்னு அப்போ அட்டி போடு வெளிலே வச்சு போடுறது. ஃபஸ்ட்டு மர்டர் அப்படி தான் நடந்திருக்கு. ராமசாமி தான் முதல்ல வந்திருக்கணும். அவர் தான் தென்னை மரத்துக்கிட்ட அடித்து கொல்லப்பட்டிருந்தார். பாக்கி 2 பேரும் படுத்த படுக்கையில் தான் இருந்தாங்க. அப்போ ஆன் ஸ்பாட்டு போன விதத்தில் அடி தான், ராட் அடி தானேங்க, ஒரு அடி தானுங்க. என்ன சினிமாவா சுற்றிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு? அதே செகண்ட் மர்டர்லேயும் அதே சேம் டிட்டோ தான். ஆனால் செகண்ட் மர்டர் இன்னும் கொடுமை. அவங்க மர்டராயே ஒரு 4-2 நாள் கழித்து தானே பார்த்துருக்காங்க, அடுத்த நாள் தான் பார்த்துருக்காங்க, ஸ்மெல்லாக இதானே பார்த்துருக்காங்க. இந்த அம்மா பொறுத்தவரையும் இது அதை விட பெரிய வேதனை. சிங்கிள் ஆள், தனி ஆள், கத்தியை காட்டி மிரட்டி வாங்கிட்டாவது தொலைஞ்சிருக்கலாம்ல. என்ன ஆகிடும், இருட்டு, மாஸ்க் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மூஞ்சே தெரிய போகிறதில்ல, கத்தியை காட்டி வாங்கிட்டு போயிருக்கலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாரி அக்யூஸ்கள்கிட்ட ஈவ இறக்கம் அறவே இல்லாமல் போயிட்டு மனிதன் இவ்வளவு மரணித்துட்டானான்னு எனக்கு தெரியவே இல்லையே. இவ்வளோ மனிதன் மரணத்தை விட்டது மனித மனம். ஓகே, அப்போது வந்தவங்க வட இந்தியர்களா அந்த மாதிரி ஒரு டவுட்டு வருது இல்லை? இல்லை, எனக்கு ஒன்றும் வட இந்தியர்களானுலாம் சொல்ல தெரில. இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இல்லை, நீங்கள் இப்போது அந்த அளவுக்கு மனிதம் வந்து மரணிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உள்ளூர் ஆளாக இருந்தால் ஓரளவு கொஞ்சம் எமோஷனல் பார்ப்பாங்க. முகம் தெரியாத, மொழி தெரியாத நபர்களுக்கு தான் இந்த மாதிரியான அரக்க குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சில இடங்கள் அப்படி பார்த்தா பல்லடம் சிவகிரியில் உள்ளவங்க பண்ணவங்க எல்லாமே உள்ளூர் ஆளுங்க தானே, வெளியூர் ஆளுங்க இல்லை. அப்போ அவங்க அந்தளவுக்கு இறக்க குணம் பார்க்கல. இப்போ இவங்க நோக்கமே திருடு மட்டும்தான்.
இதில் என்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, என்ன இறக்க குணம் இருக்குது? போது ஒரு வெங்காயமும் இல்லை. அட்டாக் பண்ணணும், காசு எடுக்கணும், ஒரே குறிக்கோள். அட்டாக் பண்ணணும், காசு எடுக்கணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மனநிலை தானே இவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு சொல்ல வர்றேன். வட இந்தியர்களாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வட இந்தியர்கள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அவனுங்களும் செய்யக்கூடியவன் தான், கொள்ளுகொலைக்கு எஞ்சாமல். ஏங்க எம்எல்ஏ சுதர்சனத்தை அடித்து கொண்டானுங்க, சிட்டிக்கு எம்எல்ஏங்க அவர். அவனுக்கு எம்எல்ஏ எம்பி எதை பற்றியும் கவலை கிடையாது. இங்கே தாத்தா பாட்டி 18 வருஷம் வேலை பார்த்துருக்குறான் மயிலாப்பூரில். அமெரிக்க தந்துபதி ரிட்டன் ஏர்போர்ட்டில் போய் கூட்டியாந்து வச்சு அடிச்சு கொண்டு அவங்க வீட்டு பணத்தோட்டத்திலே போச்சு. அவங்க வீட்டு இன்னும் அவளே தப்பிச்சு போகிறானுங்க நகை பணத்தை எடுத்துக்கிட்டு. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. மேபி இது ரொம்ப ஷார்ட் அண்ட் மாடராக இருக்க தொட்டு வட இந்தியர்களாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல உள்ளூர் காலங்களாக இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தோட்ட வீடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொன்னீங்கல்ல. அப்போது மூதாட்டிகள் தனியாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய கூட்டு குடும்பமாக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழி இல்லாமல் இருக்குமோ? கூட்டு குடும்பமாக இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் வழி இல்லைங்க. கள்ளக்காதலுக்கு வழி இல்லை, திருட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டு பஞ்சம் இருக்காது. யாரோ ஒருத்தவங்க நம்ம அத்தை வீட்டில் சமைச்சிருவாங்க, சாப்பிட்ருவோமே. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, வெளியூர் போகலாம், பாதுகாப்பு, பெண்கள்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆண்கள் தப்பு பண்ண முடியாது, தண்ணியை போட்டு வீட்டில் வந்து சிலம்ப முடியாது. பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா தண்ணியை போட்டு ஒருத்தர் சிலம்ப முடியுமா? இந்த தோட்ட வீடுகள்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய தோட்ட வீடுகளாக எப்படி சார்? ஊருக்கு ஒதுக்குப்புறம் இல்லை. அந்த தோட்ட வீடுகளே ஊருக்கு ஒதுக்காக தான் இருக்கும். மெயின் ரோடு இருக்கும், மெயின் ரோட்லேருந்து ஒரு கட் ரோடு போகும். நீங்கள் போனீங்கன்னா தெரியுங்க. அங்கே கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீட்டுக்கு அங்கே ஒரு வீட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கும் அவங்கள்ட்ட. தனி போர் செட் இருக்கும், தனி 3 கரண்ட் வரும், தனி மோட்ரு செட்டு. ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு கட் ரோட்லேருந்து பிரிஞ்சு உள்ளே போவோம். அவ்வளோ அழகாக வசிக்கிறதுக்கு வந்து அருமையாக நான் நேசித்த இடங்கள்ல அதுவும் ஒன்று. என்னோடய ஃப்யூச்சர் கேரியர் இருக்குல்ல, என்னோடய கேரியரில் செட்டில் ஆகணுன்னா நான் வந்து நேசித்தது சில இடங்கள். ஆழியார் யோசித்தேன், ஆழியாரில் செட்டில் ஆகணும் அப்படின்றது என்னோடய பெரிய கனவு. பொள்ளாச்சியில் செட்டில் ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு. அப்படி சில இடங்கள்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஊர்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஊர்கள்லாம் பயமாயிட்டு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அது ஒரு மாதிரி டர்ராகி போச்சு. நீங்கள் ஏன் சார் அதுக்கு பயப்படுறீங்க? இல்லைங்க, அப்போ அவ்வளோ கொடூர மனம் உள்ளவங்கள்ட்ட போய் நான் ஏன் வாழணும்? இப்போ இந்த பண்ணை வீடுகள்லாம் நான் நினச்சி காரில் போக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு போய் அந்த போர் ஓடிட்டு இருக்கோம், அதில் போய் குளிப்போம். குளிச்சு கார்லாம் அலசிட்டு ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, பழகுவதற்கு இலகுவாக இருப்பாங்க. அலசிக்கப்பா நல்லா வண்டியெல்லாம் அலசி குளிச்சு முழுவி இங்கே பார்க் பண்ணாலே திட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் இப்போலாம் போய் பார்க்கெல்லாம் பண்ண முடியாதாங்க, துரத்தி அடிப்பாங்க. எந்த கொலையிலாவது ஒன்றை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு கார் வந்துச்சா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனை தான் குளிச்சு முழுகிருக்கான்னு சொல்லி நம்மளை ஓத்துருவாங்க. அதெல்லாம் போகக்கூடாது எங்கேயும். வேறு போனோமா வேலையை பார்த்தவங்க கூட இருந்துடணும். அவ்வளோ அழகாக அந்த இருக்குங்க. அதெல்லாம் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு 5-6 மணிக்கு போனீங்கன்னா அப்படியே அந்த ஊரில் சொர்க்க மாதிரி இருக்கும், பூலோகத்தோட சொர்க்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையாகி போச்சு. மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது என்னென்னா, மற்ற மாவட்டங்களை விட நான் சொல்கிற அந்த மேற்கு மாவட்டத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற மொழி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பேசுகிறலாம் ரஃப்பாக இருக்குல்ல, அவங்க பேசுகிறலாம் என்னங்க எல்லாத்தையும் இங்கே போட்டு பேசுவாங்க. ஆனால் அந்த ஊரில் இது மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரியது. காரணம் திருப்பூர் ஃபுல்லாகவே வட இந்தியர்களை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அந்த திருப்பூர் போனீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே தெரியாது. எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்திலே போர்டு இருக்கும், ஹிந்திலே பஸ் போர்டெல்லாம் இருக்குது. அதோட அந்த மாவட்டமே மாறி போச்சு அந்த கட்டமைப்பே. சேலமும் சூப்பராக இருக்கும். நான் படித்த ஊர், அவ்வளோ தென்னை மரங்கள், ஏற்காடு, இப்படி கொண்ட அமைப்பு கொண்ட பூலோக அமைப்பு கொண்ட ஊர் சேலம். சங்ககிரி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், இப்படி அந்த பெல்ட்டே அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஊர்களை இன்றைக்கி இப்படி தொடர்ந்து 3வது சம்பவம் நடந்துச்சு. இது நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. தயவுசெய்து பண்ணை வீடுகளில் இருக்க நீங்கள் உள்ளூர் காவல்துறையில் போய் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. இந்த வீட்டில் இருக்கேன், தனியாக இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன்னு. அவங்க நைட்டு பீட்டு வருவாங்க பைக்கில், அப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. அப்போ திருடர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்குது, போலீஸ் வருது ராத்திரியில். சும்மா போகிற போக்கில் ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. அடுத்தது பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், ஒன்றே உங்கள் அப்பா அம்மா உங்களோட அடிச்சு கொண்டு வச்சுங்க, இல்லை வேலை வெட்டிலாம் தூக்கி அடிச்சுட்டு அப்பா அம்மாவோட இருங்க. ஏதாவது ஒன்று தான் காப்பாற்ற. தனியாக விட்டாலே பிரச்சனை, தனியாக விட்டால் பிரச்சனை தான். நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு, போலீஸு சரியில்லை, எல்லாம் ஆஃப்டர் தட்டு பேசலாம். பட் ஆன் டைம் லைன் என்ன பிரச்சனை இழந்துட்டோம் இன்றைக்கி. ஒரு வலிக்கிட்டு விழுந்து செத்தா பரவாயில்ல, ஒரு கிணத்துல தவறி விழுந்து செத்தா பரவாயில்ல, ஒரு ஷாக் அடிச்சு செத்தா ஓகே, தட்ஸ் நேச்சர்னு ஏற்றுப்போம். ஆனால் ஒரு நகைக்காக பணத்துக்காக ஒருத்தன் கொலை செய்கிறான்னா அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அதனால் நம்ம தான் பெற்றோர்கள், நம்ம பெட்ரோல் நம்ம அழிச்சிக்கணும். இல்லை வேலை வெட்டியெல்லாம் பரவாயில்ல தூக்கி அடிச்சு பெட்ரோலோடு போயிருந்துடணும். அதுதான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.